அம்பிகையின் அருளாலே வாழ்வாங்கு வாழ்க வாழ். நிறுத்துங்க. உங்களை என்ன பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தானம்மா உங்க மருமக பேருக்கு அர்ச்சனை பண்ண சொன்னீங்க. அதான் பேரு ராசி நட்சத்திரம் எல்லாம் கேட்டம்மா. நீங்க ராசி நட்சத்திரம் கேட்டது ஏன் மருமக கிட்ட இல்ல. இதோ நிக்கிறாளே, இவதான் என் மருமக. பேரு ரேஷ்மா. இவளுக்கும் என் மகன் பேருக்கும் தான் அர்ச்சனை பண்ண சொன்னேன். நல்லா ஒரு புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. மகனுக்கும் மருமகளுக்கும் அர்ச்சனை பண்ண சொன்னா வேலைக்காரி கிட்ட போய் ராசி நட்சத்திரம் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், வேலைக்காரிக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியணும்னு. நீங்க கேட்டாதானே? அக்கா, இப்படி காஸ்ட்லி புடவையே காயத்ரிக்கு வாங்கி கொடுத்ததுனாலதான் ஐயாவுக்கு குழப்பம் வந்துருச்சுக்கா. நான் இதுக்கு தான் சொன்னேன், யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்கங்கதான் வைக்கணும்னு சொன்னேன். நீங்க காயத்ரிக்கு ஓவரா இடம் கொடுக்கறதுனால தான் இவ்ளோ குழப்பமும். ஏய் காயத்ரி, நீ எதுக்கடி பேர் நட்சத்திரத்தை முந்திக்கிட்டு இப்படி சொல்ற? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மன்னிச்சுக்கோங்க மேடம், நான் வேணும்னு சொல்லல. அவரு ராசி நட்சத்திரம் கேட்டதாலதான் நான் சொன்னேன். ஐயா, யாரு என்னன்னு கேட்டு அர்ச்சனை பண்ண மாட்டீங்களா? யாரு வந்து பக்கத்துல நின்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு மந்திரம் சொல்லிடுவீங்களோ? அன்னபூர்ணி, ஏதோ தவறு நடந்து போச்சு. இதே எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குற? என்னது, நான் பிரச்சனை ஆக்குறேனா? நல்லா இருக்குங்க உங்க கதை. இங்க பாருங்க, எங்களுக்கு புத்திமதிலாம் நீங்க சொல்ல வேண்டாம். வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்க. ஏ அன்னபூர்ணி, என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? என் வீட்டுக்காரர மரியாதை இல்லாம பேசின அப்புறம் நான் வேற மாதிரி பேச வேண்டியதா இருக்கும். என்ன பேசுறீங்க? என்ன வேற மாதிரி பேசுவீங்க? தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காதீங்க. ஸ்டாப் இட். தேவையில்லாம மாணிக்க அண்ணன் கிட்டயும் கமலா கிட்டயும் எதுக்கு சண்டைக்கு போறீங்க? அண்ணி, தப்பு பண்ணது இவரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னால நீங்க சண்டை போட்டுக்காதீங்கம்மா. தப்பு என்னோடதுதான், மன்னிச்சிடுங்கம்மா. இந்த பொண்ணு உங்க பையன் பக்கத்துல நின்னதால உங்க மருமகன் நினைச்சிட்டம்மா. போதும். திரும்ப திரும்ப அவளை என் மருமகன்னு சொன்னீங்க, கேட்கவே காது கூசுது. ஏய் காயத்ரி, நீ எதுக்கு செழியன் பக்கத்துல உரசிட்டு நிக்கிற? நீ முதல்ல அங்க இருந்து தள்ளிப்போ. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஏ ரேஷ்மா, வார்த்தை அளந்து பேசு. காயத்ரி ஒண்ணும் வேணும்னே என் பக்கத்துல நிக்கல. ஏதோ அவசரத்துல வந்து நின்னுட்டா. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆமா செழியா, காயத்ரி என்ன செஞ்சாலும் உன் பார்வைக்கு தப்பாவே தெரியாது. இந்த காயத்ரி பொண்ணு நார்மல் புடவையில வந்திருந்தா இவ்ளோ பிரச்சனையே வந்திருக்காது. அவளுக்கு காஸ்ட்லி புடவை எடுத்து கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனையே. புடவை புடவை புடவை, காயத்ரி புடவை தான் உன் கண்ணை உறுத்துதா? எங்க போனாலும் அங்கெல்லாம் பிரச்சனை பண்றதே உங்க வேலையா போச்சு. ஏதோ தப்பு நடந்து போச்சு, இதை பெருசுப்படுத்தாதீங்க. சாமி கும்பிட வந்த இடத்துல சந்தோஷமா சாமி கும்பிட்டு போகணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். எதுக்கு பேசினதையே பேசிக்கிட்டு அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கலாமே. நல்ல நேரம் வர முடிய போகுது. ஐயா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. சொல்லுங்கம்மா. யார் பேர்லயும் அர்ச்சனை செய்ய வேண்டாம். சாமி பேர்ல மட்டும் அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்கம்மா. அண்ணி, இப்ப கரெக்டா பண்ணிடுவாரு. நம்ம செழிய ரேஷ்மா பேர்லயே நம்ம அர்ச்சனை பண்ண சொல்லிடலாம். சொன்னதை செய்யுங்க, போங்க. அதையும் கொடுங்க ஐயா. தெய்வமே, நான் எங்க அம்மா கிட்ட காயத்ரியை விரும்புறத சொல்லி அம்மாவோட சம்மதத்தை வாங்கி என் காதல காயத்ரி கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். காயத்ரிய மருமகன்னு நினைச்சேன்னு ஐயர் சொன்னதுக்கே அதை கேட்க காது கூசுதுன்னு எங்க அம்மா சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. அத்தையால ஒரு பேச்சுக்கு கூட என்ன மருமகளை ஏத்துக்க முடியல. நிஜத்துல எப்படி ஏத்துக்க போறாங்கன்னே தெரியலையே. எப்படியாவது அவங்க மனசை மாத்தி என்ன மருமகளை ஏத்துக்க வைக்கணும்.
காயத்ரி, தட்டை வந்து வாங்கிக்கம்மா. காயத்ரி கன்னி ராசி, உத்திராட நட்சத்திரம். ஏங்க, காயத்ரி பண்ண சொதப்பல நினைச்சு அண்ணி காயத்ரி மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. அத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு கோவமா இருக்கு மம்மி. ரேஷ்மா, சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஏன் கோவமா இருக்கு? காயத்ரி ஏண்டி அவர்கிட்ட நட்சத்திரத்தை சொன்னேன்னு அவள 2 அடி அப்படியே செவிட்டுல கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது நடக்காம போயிருச்சு. ஏன் பேர்லயும் செழியன் பேர்லயும் அர்ச்சனை பண்ண வேண்டான்னு சொல்லி கடைசியில அத்தை சொன்னதை நினைச்சு இப்ப நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இது எல்லாத்துக்கும் இந்த காயத்ரி தான் காரணம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அவளுக்கு 2 அறை கொடுக்கணும் போல இருக்கு. இப்ப அடிக்க முடியாது, நேரம் வரும்போது நிச்சயம் அடிப்போம். நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன கேட்டாலும் அக்கா நமக்கு கொடுப்பாங்க. அதை என்ன கேட்கலான்னு யோசி. ஐயோ ஏங்க, அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் யோசிச்சு வச்சுட்டோம். என்ன கேட்க போறீங்க? அதெல்லாம் அன்னிக்கிட்ட கேட்கும் போது நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. காயத்ரி மருமகன் நினைச்சு அந்த ஐயா மாத்தி அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சதுக்கே ஆதிசங்கரி மனசுடைஞ்சு போய் நிக்கிறா. இப்படிப்பட்டவ எப்படி நம்ம பொண்ணை ஏத்துக்க போறான்னு தான் எனக்கு தெரியல. அந்த சாமியே நம்ம பொண்ணுக்கு தான் செழியன்னு முடிவு பண்ணிட்டாரு. பாத்தீங்களா அர்ச்சனை தட்டு யார் பக்கம் திரும்பிச்சுன்னு? நிச்சயமா அண்ணி மனசு மாறும். இப்ப காயத்ரின்னு கூப்பிடுறவங்க கூடிய சீக்கிரமே என் மருமக காயத்ரின்னு கூப்பிடுற காலம் வருங்க. நீங்க மனசை தளர விட்டுறாதீங்க.